ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இருக்கிறார்ல, அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து விஜய் ஃபேன்ஸு கூட இருந்தார், கன்னு வாங்கினார் கோட்டு படத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பராசக்தி படத்துக்காக டிஎன்பி கூட போனார். அதுவும் பராசக்தி படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிஜேபி கூட மோடியை பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போனார் பொங்கல் கொண்டாட. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்தை பார்க்க வந்து அந்த ரேசிங் இதுக்கு துபாய்க்கோ மலேசியாவுக்கு எங்கேயோ போயிருக்காரு. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏன் இந்த மாதிரிலாம் வேணும்னே போகிறாரு? அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆளா எப்படி நினைக்கிறீங்க? அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னன்னா இப்போ அவர் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவர் சிவகார்த்திகேயனா இப்போது நான் இருந்தேன்னா என்கிட்ட என்ன பதில் தெரியுமா இருக்கும், நான் வந்து யாரையுமே பகைச்சிக்கூடாது. அவர் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பக்கம் நியாயம் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நான் யாரையும் பகைச்சிக்கல. எனக்கு விஜய் ஃப்ரெண்டு, அஜித் ஃப்ரெண்டு, எனக்கு சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்டு, மோடியே ஃப்ரெண்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் இறங்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் பண்ணுறது ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு இப்போது. அதனால தான் பராசக்தி படமே அடி வாங்குச்சு. அது ஓரளவுக்காவது நல்ல படம் தானே, ஏன் இவ்வளோ தூக்கி போட்டு மெரிகிறாங்க?